நான் அந்த குழந்தைய எப்படியெல்லாம் பெற்று வளர்த்தெடுத்தேன் தெரியுமா? பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கண்ணனுக்கு வலிக்க கூடாது, கண்ணனுக்கு நோவு ஏற்படக்கூடாது, குழந்தைக்கு நடுக்கம் தெரியக்கூடாது. அதனால பெரியாழ்வார் யசோதை எழுந்துக்கும் போது மெல்ல எழுவாளாம், உட்காரும் போது மெல்ல உட்காருவாளாம், புரண்டு படுக்கும் போது கூட வேகமா புரண்டு படுக்க மாட்டாளாம். அத்தனையும் மெதுவா பண்ணுவா. குழந்தைக்கு ஜெர்க் ஆகக்கூடாது, அதிர்வு வரக்கூடாது, ஒரு வலி ஏற்படக்கூடாது. கர்ப்பத்துல 12 மாசம் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேனே, பார்த்துட்டு பிறந்ததுக்கு அப்புறமும் அப்பாங்கினால் அந்த பாசம்ங்கிறது மாறல. அதே பாசத்தால ஆசையோடு அந்த குழந்தைக்கு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி தாய்ப்பால் ஊட்டி ஊட்டி, குழந்தைய கர்ப்பத்துல சுமந்தது பெருசு இல்ல, பெத்துக்கிறது பெருசு இல்ல, அதுக்கப்புறம் வளர்க்கணும் இல்லையா? அந்த வளர்ப்பு பாசத்தையும் நன்றாக வெளிப்படுத்தி, அதாவது தாய்ப்பால் ஊட்டும் போது பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணுவாளாம், கண்ணனை எடுத்து மடியில வச்சுப்பாளாம். நான் அப்படியே படுத்துக்கிறேன், நீ பக்கத்துல படுத்துன்னு தாய்ப்பால் குடின்னு சொல்ல மாட்டாளாம். இந்த குழந்தை தரையில படுத்துண்டா என்ன ஆகுமோ, தரையில உருண்டு பிறண்டா குழந்தையின் திருமேனிக்கு அது ஒத்து வருமோ ஒத்து வராதோ, மென்மையான குழந்தையாச்சே. அதனால எடுத்து யான் அதை எடுத்து எப்போதும் மடியிலேயே வச்சுப்பாளாம். கண்ணனை மடியிலேருந்து இறக்கி விடுறதுக்கு மனசே வராதான் பெரியாழ்வார் யசோதைக்கு. அப்ப இந்த 3 விஷயங்களை நினைச்சு பாருங்க. 12 மாசம் கர்ப்பத்துக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பா பொத்தி பொத்தி வச்சு உன்னை வளர்த்தேன்டா, அதுக்கப்புறம் ஆசை ஆசையா பால் ஊட்டினேன்டா, அதுக்கப்புறம் கீழே நீ இருந்தா கூட எனக்கு பொறுக்காதுன்னு எடுத்து எடுத்து மடியில வச்சுட்டேன். எடுத்துன்னா தூக்கி கொண்டுன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா இல்லையா, என்ன குழந்தைய கீழேயே விட மாட்டேங்கிறீங்களே, தூக்கியே வச்சுட்டு இருக்கேளேம்பா. எடுத்து யான் அப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்துட்டு எதுக்காகடா இத்தனையும் பண்ண, இப்படி உன்னை காட்டுக்கு அனுப்பவா? என் இளம் சிங்கத்தை, என்னுடைய இளம் சிங்கமான அந்த கண்ணபிரானை, சிங்க குட்டி போன்ற அந்த கண்ணனை போக்கினேன், ஐயோ காட்டுக்கு அனுப்பிட்டேனே. எவ்வளவு தூரம் ராஜகுமாரனா வயத்துல வச்சிருந்தேன், எப்படியெல்லாம் பாலூட்டி சீராட்டினேன், கீழே இறக்கி விடாம தூக்கி தூக்கி வச்சிருந்தேன். அவனை போய் விடியற் காலையிலேயே காட்டுக்கு அனுப்பிட்டேனே, அங்க ஏதாவது மயங்கி விழுந்துருவானோ, தூக்க கலக்கத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எல்லே பாவமே, ஐயோ பாவமேன்னு புலம்புகிறாள்.